பார்த்துக்கோ. கேபிளுக்கு காசு கட்டலன்னு கட் பண்ணிட்டு போயிட்டான். அந்த கதையில இல்லக்கா, டிவி தான் இல்லக்கா, வேற கதைக்கா, வேற கதை. நம்ம கால் பண்ணி வரலாறு புக் எழுதிக்கிட்டாங்களே அந்த கதையா? அவங்க நல்ல புக் நல்ல விஷயத்த வாசித்தோம். அதுக்கா ஆமா, நம்மளுக்கு அதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வந்து நாலு பத்தி பேசினாதானே பொழுது போகும். வேற என்ன கதை? எனக்கும் தெரியாத சொல்லு. அவளை யாரு? அவ பொண்ணு தெரியலக்கா. நடக்கிறீங்க உனக்கு இப்பதான் தெரியுமா? எனக்கு போன மாசமே தெரியும். எனக்கு இப்பதான் தெரியும். அவ சரியில்லைதான். என்ன பண்ண? நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டா? சொல்லுங்க. இவா இருக்கல, இவா அதான் இந்த முக்குக்காரி. புருஷன் வேலைக்கே போக மாட்டேங்கானா? ஏதோ லாட்டரி எடுத்த மாதிரி வீட்லயே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு எல்லாரும் போகிறது என்ன பண்ண? சரி, வேற என்ன யூஸ் நம்மளுக்கு? இதை பத்தி பேசணும். அம்மா அம்மா பால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, இந்த பால் வேற போகுது. நல்ல வேலை, இன்னைக்கு யாரையும் பத்தி கொளுத்தி போட்டாச்சு. நம்மளுக்கு ஒரு கதை தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. யாரையும் பத்தி சொன்னதாவும் ஆச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட்சி 2. ஐயோ, தலைலாம் சுத்துதுக்கோ. ஐயோ, நிறைய ரவுண்ட் அடிச்சிட்டோம் போலயே. இல்லப்பா, இது மிதக்குறோமா இது பாக்குறோமானே தெரியலையே. டேய், யாரா இவன்? என்னடா இவன் தவிக்கிட்டு தெரியுதா? டேய் மச்சானியா? டேய் மாப்ள, எப்படிடா இருக்க? டேய் நல்லா இருக்கேன்டா. என்னடா ஆளே மாறிட்ட? என்னடா பண்ண? என்னடா எங்க போயிட்டு வர? நான் குடிச்சிட்டு வரேன் மச்சான். நீயுமா? ஏன்டா? வீட்ல ஒரே பிரச்சனை மச்சான். குடிச்சாதான்டா தலையில உள்ள பாரமே இறங்குது. நீ பார்க்காத பிரச்சனையா? காலேஜ்ல ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்தியாடா? சரி விடு மச்சான். நீ ஏன் மச்சான் குடிக்கிற? நான் தான் குடிக்கிறேன். அதை ஏன் கேட்கிற? என்னை என்னைக்கு அவ விட்டுட்டு போனா அன்னைக்கு குடிச்சதுதான். என்ன குடி இன்னும் விடல. டேய் மச்சான், ஒண்ணு இல்லைன்னா அடுத்து பாத்துக்கலாமே மச்சான். ஏன் மச்சான் இதுக்கெல்லாம் குடிக்கிற? ஐயோ, அதெல்லாம் எனக்கு புரியாது. வா, இன்னொரு ரவுண்ட் அடிப்போம். ஊத்து ஊத்து. தர டேய், என்னடா பண்றீங்க? என் பாதை எப்படி தெரியுது? குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசுவை தேடுங்கடா. அவர் எப்ப காணாம போனாரு? அவரே தேடணுமா? இவங்க கூட தானே இருக்காரு. எங்க இது தெரியலையே. சரி, என்னமோ போங்கடா. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரி மச்சான், இப்போ மச்சான் பாரம் குறைஞ்சதா? மச்சான் இல்ல மச்சான், அவ்வளோத்தையும் குடிச்சாதான் மச்சான் பாரம் குறையும். சரி, நம்ம வேற ஸ்பாட்டை பார்ப்போம் வா. மச்சான் சைடு இல்ல, கஷ்டமா இருக்கு. சரி, போற வழியில வாங்கிக்கலாம். சேர் போட்டு. காட்சி 3. என்ன லைன் ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க போலயே நம்மளை பார்க்க. சரி, இது நிறைய வசூல் இருக்கு. ஐயா எப்பயா வந்தீங்க? வணக்கம். இந்த சைடு வாப்பா. சரி, நீங்க என்ன சைடு எடுத்து போடணும்? நிறைய இருக்கா? ஐயா, நேரத்து உள்ள வேலையை நீங்க நிறைய பெண்டிங் வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் சேர்த்து போடுங்கய்யா. சரி போட்டலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம உடையமாங்கய்யா. நல்ல ஊரு, நல்ல மக்கள். ஆமாய்யா, நல்ல ஊரு நல்ல மக்களுக்கும் கோயில் பேர் பண்ணிக்கா. ஆமா, தெருவு அழகுமாயா. ஐயோ, அது கொஞ்சம் குடிச்சாச்சு. ஆமா, கொஞ்சம் வில்லங்க முடிச்சதுதான். சரி அழகுலாம். எதுவும் கொடுத்துருக்காங்களா? கட்டா விட்டுருக்காங்கய்யா. பரவாயில்லையே, உயர்ந்த மக்கள் பணக்காரங்களா தான் இருக்காங்க. ஆமாய்யா, பார்க்க தான் இருப்பாங்க, ஆனா சரியான பணக்காரங்க. சரி, அப்புறம் போட்டுடலாம். அடுத்து அடுத்து உடம்புலையா. சரி சொல்லு. அடுத்து நம்ம உடம்புல ஊழியர் இருக்காங்கல்ல, சபை ஊழியர். யாரு? ஜெகனிடம். நல்ல மனுஷராச்சே. அந்த வீட்டை கொஞ்சம் அழகுமாயா. அதெல்லாம் ஆமாய்யா, அதுக்கு கையில்
இப்போ டைம் ஆச்சு பார்த்துக்கோங்க. ஐயா உங்களை நம்பிதையா நான் இல்லை இப்போ ரொம்ப டைம் ஆச்சு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க இப்படி வெளியில உடனே உங்களுக்கு ஓகே பண்ணி தந்துடுறேன். நானே கூட முடிச்சிடலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. சரி வைங்க. இவன் வேற எங்க போனான்னு தெரியல, அப்பப்ப காணாம போயிடான். எவ கூட தான் கடலை போடுறானோ தெரிய மாட்டேங்குது. நாவாவது ஒத்துட்டு கடலை போடுறேன், இவரு ஊரெல்லாம் கடலை போடுறதால நம்மளை மட்டும் தான் சொல்லுவேன் கடலை போடுறோம். இங்க பாரு, இங்க வா, எங்க ஊர் மாறிடுற. சரி, எனக்கு ரொம்ப லைட்டா பசிக்குது. லைட்டா காலையில ஒரு 10 தோசை. அடே அப்பா, 10 தோசையே அப்பா. 10 தோசை 5 மட்டும் சாப்பிட்டேன். ரொம்ப லைட்டா தான் சாப்பிட்டேன், ரொம்ப பசிக்கல. ஆனா இப்போ ரொம்ப லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. 2 கட்டு பிரியாணி, 2 தந்தூரி, அது நம்ம ஒயிட் கலர் அப்புறம் பச்சை சட்னி வேணும். அப்புறம் செமிக்கிறதுக்கு கோக்கில பிடிச்சி எந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க சரியா? கொண்டு அதை கொஞ்சம் விஷத்தை போட்டு கொண்டாரு. இந்தாங்கய்யா, சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கியா? சூடா வாங்கிட்டியா? ஆமாய்யா. நல்ல வாசம். முட்டை இருக்கா? முட்டை 2 முட்டை பெருசா இருக்கியா? ஆமா இருக்கு. சரி வெளியில நான் சாப்பிடுறதுக்கு நீ கண்டினியூ இதை போட்டுருவேன். ஆமா, கண்ணு போட்டாலும் என்ன சொப்பை குறைஞ்சிரும் சொப்பை. சாப்பிடும் போதுதான் இவங்க எங்க போன் போடுறாங்களோ தெரியல. ஹலோ, யாரு? ஹலோ ஐயா, சொல்லுங்க. ஐயா இங்க உடம்புல ஒரு இடம் அளக்க வேண்டியது இருக்கியா? சரி அளந்துருவோம். எப்பயா வருவீங்க? நீங்க ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க பார்த்துக்கங்க. நான் வரேன், எப்பனாலும் வரேன். நீங்க ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, நான் வரேன். எப்பவுமே சாப்பிடும் போதுதான் எல்லாம் பண்ணுவாங்க. பாடி நல்லா சாப்பிட்டாச்சு. சரி டைம் ஆச்சு, வீட்டுக்கு போவோம். ஐயா எங்கேயா போறீங்க? அதுக்குள்ள டைம் ஆச்சு, வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறீங்க? ஐயா சொல்லுமா. ஐயா சான்றிதழ் கேட்க வந்துருக்கேன். இங்க பாருமா, வீட்டுல எனக்கு 2 பொண்டாட்டி ஒரே ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வர சண்டே, சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான் போவேன் பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன். நாளைக்கு திங்கட்கிழமை பார்ப்போம். ஐயா அம்மா அவட்டெல்லாம் கிடைச்சாருமா, அவருக்கு ஃபுல்லும் பணம் இருந்தாதான் எதையுமே பண்ணவே இருப்பாருமா. நீங்க இதனால வராதுமா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. சூப்பரா பண்ண. காட்சி 4. சீக்கிரம் உட்காருக்கா உள்ள. சீக்கிரம் நீ பெல் அடிச்சு 3 மணி அடிச்சிருக்கீங்க. முதல்ல உட்கார்ந்து சீக்கிரம் வாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஓடி வந்ததை பார்த்தா ஏசப்பா இன்னைக்கு உங்க கூட ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன நாள்? கிறிஸ்துமஸ்னா என்ன? கரெக்ட். இன்னொரு காலகாலமா ஒன்று சொல்லுவாங்களே, ஏசப்பா உங்க இதயத்துக்குள்ள பிறந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆனா அது என் கேள்வி இல்லை. ஏசப்பா அவங்க கூட வாழ்றாங்களா? கொஸ்டின் மார்க் தான், அப்படிதானே? ஏசப்பா அவங்க கூட வாழ்றாங்களா அப்படின்னு ஏசப்பா நீ கூட பேச போறாங்க, சரியா? ஏசப்பா நம்ம கூட வாழ்றாங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணக்கூடாது? கரெக்ட். ஆனா குடிக்க கூடாது. குடிச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது? சர்ச்சுக்கு வரக்கூடாது. குடிச்சிட்டு சர்ச்சுக்கு வந்து அப்படியே என்ன பண்றோம்? நம்ம நற்கருணை எடுக்க வரோமா? ஏசப்பா இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க?
கணக்கு கேட்பாங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? கணக்கு கேட்பாங்க. சரியா? இவங்க அப்படி பண்ணக்கூடாது. ரெண்டாவதா ஏசப்பா நம்ம கூட வாழ்றாங்க அப்படின்னா மத்தவங்களை பத்தி என்ன பண்ணக்கூடாது? ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க? ஏசப்பா சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் கவனமா இருக்கணும். மூணாவது என்ன பண்ணக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது. உன்னை போல பிறனையும் நேசி அப்படின்னு சொன்ன தேவன் நம்ம கூட இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது. இப்படின்னா என்னது? உன்னை போல பிறனையும் நேசினா என்னது? நம்ம ஒரு கஷ்டத்துல, மற்றவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அதே கஷ்டத்தை நமக்கு இருந்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணணும்? வாழணும். சரியா? இப்பெல்லாம் இருக்கும்போதுதான் ஏசப்பா நம்ம கூட வாழ்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்புறம் இந்த உலகத்துல ஏசப்பாவை தேடி வரும்போது அவர் என்னோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க. ஆனா இந்த உலகத்துல மட்டும்தான் கிடைக்கும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவங்க என்ன பண்ண மாட்டேன், அடியே அப்படின்னு சொல்லிடுவேன்னு ஏசப்பா வேதாகமத்துல சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, யார் சொல்லியிருக்கா? நம்ம ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு யார் சொல்லியிருக்கா? பைபிள்ல ஏசப்பா சொல்லியிருக்காங்க. சரியா? நீங்க எல்லாரும் ஏசப்பா அவங்க கூட பிறந்தது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் உங்க கூட வாழ்றவங்களா ஏசப்பா நம்ம கூட இருக்கணும். சரியா? சரி, நம்ம எல்லாம் ஜெபிப்போம். ஏசப்பா, கடந்த நாள் முழுவதும் ராஜா ஒவ்வொரு வருஷமும் ஏசப்பா எங்களோடு கூட ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க, பிறந்திருக்கீங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கையில ஏசப்பா எங்களோடு கூட நீங்க வாழும்படியாக ஒவ்வொரு வருஷமும் நீங்க திறந்து நாங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டே இல்லாதபடி அப்ப ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட வாழ்ந்து ஏசப்பா உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக உங்க சபையோடு உங்களை துதிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. எந்த ஒரு பாவத்துக்கும் நாங்க அடிமையா இல்லாதபடிக்கு இயேசுவாகிய உமக்கு அடிமையாக மாற என் தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. இங்க வந்திருக்கிற ஆசையோடு உங்களை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்க கிரிய செய்யும்படியாக உங்களுடைய கிருபையை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க அப்படியே செய்யுங்க. இயேசுப்பா கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட சந்தோஷத்தோடு இனிமையாக அப்பா உங்களை உண்மையாக தேட உண்மையான மனதோடு உங்களை ஆராதிக்க நீங்க கிருபை பாராட்டு போற மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்களே ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உங்க எல்லாருக்கும் மறுபடியும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.